விஆர் நாலேஜ் டீச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி செயலாளர் வேலைவாய்ப்புக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஏற்கனவே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் வந்துள்ள ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் குறித்த தகவல்களை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவிற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, தற்போது நாம் ஊராட்சி செயலாளர் வேலைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளார என்ட்ராகிடுங்க. இந்த இடத்துல உள்ள மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்கள் விண்ணப்பங்கள் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள அப்ளை என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல நீங்கள் எந்த மாவட்டத்திற்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதை இந்த இடத்துலையும், நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் இதில் உள்ள எந்த ரிசர்வேஷன் கேட்டகரியின் அடிப்படையில் விண்ணப்பிக்க போகிறீர்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பெயர் 10th மார்க் ஷீட்டில் உள்ளது போன்று இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th பாஸ் பண்ணி இருந்தால் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 10th நீங்கள் கோவிட் பீரியடில் முடித்திருந்தால் எஸ் என்பதையும், இல்லை என்றால் நோ என்பதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 10th நீங்கள் எந்த போர்டில் படிச்சிருக்கீங்களோ அந்த போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 10th எந்த வருடம் மற்றும் மாதம் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த டீட்டெயில்ஸை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல உள்ள சூஸ் ஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் உள்ள சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டியின் உட்பிரிவை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் முன்னாள் இராணுவத்தினரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆதரவற்ற விதவை என்றால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும், இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் மாற்றுத்திறனாளி என்றால் எஸ்ங்கிற ஆப்ஷனையும், இல்லை என்றால் நோங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பிறந்த தேதியை 10th மார்க் ஷீட்டில் உள்ளது போன்று இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மாவட்டத்தை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், இல்லை என்றால் தேவையில்லை. அடுத்து நீங்கள் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ்ஆர் நோங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் தமிழை ஒரு பாடமாக படிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஃபோட்டோ மற்றும் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள எல்லா செக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஷோ ஆகும். அடுத்து நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் அனைத்தும் ப்ரிவ்யூ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும். பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மையும் பேமெண்ட் பண்ணதற்கான அக்னாலஜ்மெண்ட்டையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.